அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்களுடைய முன்பள்ளி பிளாசமிங் ஃபியூச்சர் முன்பள்ளியில் புதிய மாணவர்களுக்கான வரவேற்பு. எங்களது முன்பள்ளியில் எங்களுடைய மாணவர்கள் 44 மாணவர்கள் உள்ளனர். இங்கு 4 ஆசிரியர்கள் என்னுடன் இணைந்து 5 ஆசிரியர்கள் இங்கு சேவையாற்றுகின்றனர். இங்கு வருகின்ற மாணவர்கள் தாயை விட்டு பிரிந்து வந்த அடுத்த 4 நாட்களாகவே அடுத்த தாயாக நாங்கள் மாறி எங்களுடைய பிள்ளைகள் வருகின்ற பிள்ளைகளை எங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் பார்ப்பதும் மட்டுமல்லாமல் அவர்களுடைய தேவைகள் அவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதையும் நாங்கள் அவர்களை நிறைவு செய்கின்றோம். அவர்களுக்குரிய உணவு பழக்கமாக இருக்கட்டும், அவர்களுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையுமே நாங்கள் அவர்கள் மூலம் ஒரு தாய் போல கற்றுக் கொடுக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய முன்பள்ளியில் யோகா பயிற்சிகள், ஸ்கவுட்ஸ் பயிற்சிகள், நீச்சல் பயிற்சிகள் மற்றும் அபகஸ் பயிற்சிகள், எலக்டியூஷன் இவ்வாறான அனைத்து வகுப்புகளும் இங்கு உள்ளன. இதை மட்டுமல்லாமல் நீச்சல் பயிற்சி நாங்கள் இலவசமாக ட்ரிங்கோயிடின் மூலம் ஸ்பான்சர் எடுத்து இலவசமாக நாங்கள் இங்கு இந்த பயிற்சியை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். எங்களது முன்பள்ளியில் இவ்வாறான பிள்ளைகளை நீங்கள் விடும்போது அவர்களுக்கு நாங்கள் கல்வி மட்டும் இல்லாமல் அதற்கு மேலதிகமாக நாங்கள் இவ்வாறான எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிகள் மூலம் எங்களுடைய பிள்ளைகள் வளரும் முகமாக நாங்கள் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றோம். நன்றி.
உம்முடைய அனுசரணையோடு இவர்களுக்கு ஏராளமான அருளுதவிகளும் பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் சிறுபராயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அருளை வழங்க வேண்டும் என்று வேண்டி மன்றாடுகிறோம். ஆமென். Come now, follow my lead. இன்று இந்த இடத்திலே புதிய சிறார்களுக்கான வரவேற்பு நிகழ்வினை மிகவும் பிரமாண்டமான முறையிலே நடாத்தி கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்விலே இங்கு வந்து கலந்து சிறப்பித்து சென்ற அருட்தந்தை அவர்களுக்கும் எமது அபிவிருத்தி உத்தியோகத்தர் அவர்களுக்கும் தாரணியுடைய தாயார் அவர்களுக்கும் பெற்றோர்களாகிய உங்களுக்கும் செல்ல சிறார்களுக்கும் மீண்டும் இந்நேர வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு தெரியும், 3 வயசு தொடக்கம் 5 வயது வரையான பிள்ளைகளை ஆளுமை மிக்க குழந்தைகளாக, அதாவது பாடசாலை செல்வதற்கு தயாராக்கின்ற ஒரு இடமாகத்தான் இந்த முன்பள்ளி காணப்படுகிறது. அந்த வகையிலே கடந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த முன்பள்ளியானது இன்று உண்மையிலே வளர்ந்து நிற்கின்றது என்றால் அதற்கு முழு காரணம் வந்து தாரணி ஆசிரியர். தாரணி ஆசிரியரை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஜோசப்பியன் இங்கிலீஷ் ப்ரீ ஸ்கூல்ல அவ கடமையாற்றி இருந்தவா. அதை விட அவ இந்த முன்பள்ளிக்கு தேவையான டிப்ளோமாவையும் முடிச்சிருக்கிறா. ஆகவே ஒரு தகுதியான ஆசிரியர்.
ஒரு தகுதியான ஆசிரியரிடம் தான் உங்களோட பிள்ளைகளை நீங்க ஒப்படைச்சிருக்கிறீங்க. ஆகவே நீங்க நிறைய எல்லாம் யோசிக்க தேவையில்லை. உங்களோட பிள்ளைகள் இந்த 2 வருடம் இந்த முன்பள்ளியிலே மிகவும் ஆளுமை மிக்க குழந்தைகளாக மாற்றப்படுவார்கள் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. இருந்தாலும் இன்று புதிய பெற்றோர்கள் வந்திருப்பதனால் நான் இந்த முன்பள்ளியை பற்றி அல்லது முன்பள்ளியின் செயற்பாடுகள் சம்பந்தமாக கதைக்கலாம் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், காலையிலே 8 மணிக்கு கொண்டு விடுவீங்க, ஒரு 11:30 மணி போல உங்களோட பிள்ளைகளை கூட்டி கொண்டு போவீங்க. இந்த 3-4 மணித்தியாலத்துக்குள்ள இந்த முன்பள்ளிக்குள்ள என்ன செயற்பாடுகள் நடக்கும் என்றது பெற்றோர்களாகிய நீங்கள் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், தற்போது பாடசாலைகளிலே அனுமதிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கான நேர்முக பரீட்சைகள் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு இந்த சிறார்கள் இன்னும் 2 வருடத்திலே முகம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அந்த பலப்படுத்தும் நிகழ்வு இங்கு நடைபெற்றாலும் சில முரண்பாடுகள் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையிலே வருவது சகஜம். அது என்னவென்று சொன்னால், அந்த எழுத்து பழக்குவது என்பது. உண்மையிலேயே நாங்கள் கிழக்கு மாகாணம் முழுவதற்கும் ஒரு கைநூல் கொடுத்திருக்கின்றோம். அதிலே அந்த பிள்ளைகளுக்கான எழுத்து பயிற்சி என்பது இருக்காது. அதை முதலில் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சட்டம் அதுவாக இருந்தாலும் நாங்கள் சில விட்டு கொடுப்புகளை செய்யத்தானே வேணும். உங்களோட பிள்ளைகள் எழுத வேணும், வாசிக்க வேணும் என்று நீங்க நிறைய விரும்புறீங்க இல்லையா? அப்ப உங்களோட அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக நான் ஒரு 1/2 மணித்தியாலம் அல்லது 3/4 மணித்தியாலம் எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு அந்த எழுத்துக்களை பழக்குங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். சட்ட ரீதியா நான் அப்படி சொல்ல இயலாது. நான் சொன்னதுக்கு காரணம் என்னவென்று சொன்னா, அதன் தேவை இருக்கிறபடியா உங்களோட பிள்ளைகள் இன்னொரு 2 வருடத்திலயோ 1 வருடத்திலயோ பாடசாலை செல்லும் போது ஏனைய பிள்ளைகளுக்கு ஈக்குவலாக போக வேணும் என்ற அந்த ஒரே காரணத்துக்காக நான் அந்த விட்டு கொடுப்பை செய்திருக்கிறேன். நான் அதை செய்யாவிட்டாலும் நீங்கள் அந்த பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்பிடுவீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த வயசுல இந்த பிள்ளைகளை நீங்க கஷ்டப்படுத்தாதீங்க. நாங்க ஒரு 3 வயசு 5 வயசுல அந்த பிள்ளைகளை நாங்க டியூஷனுக்கு அனுப்பினமாக இருந்தா அது ஒரு திணிப்பு தானே உங்களோட பிள்ளைகளுக்கு. அந்த திணிப்பட விழுக்காடு உங்களுக்கு இப்ப தெரியாது. உங்களோட பிள்ளை ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணும், பிறகால 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு எல்லாம் நல்லா படிச்சு கொண்டு போகும். ஆனா அதுட பாதிப்பு அவங்க O-level வரும்போது அல்லது A-level வரும்போதுதான் தெரியுமாமென்று நான் சொல்ல இல்ல, அது ஆராய்ச்சி செய்த அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. ஆகவே நாங்க ஒரு பாட்டில்ல 500 ml தண்ணி தான் ஊத்தலாம் என்று சொன்னா நாங்க அதே அளவு தண்ணியை தான் ஊத்த முடியும். நிறைய ஊத்தினா என்ன செய்யும்? நிரம்பி வலியும். அதே மாதிரி தான் எங்கட மூளையும். அப்ப எங்கட செயற்பாடுகள் உண்மையிலேயே இந்த 5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள செயற்பாடு அவங்களோட மூளை உள்வாங்கி கொள்ற தன்மை 80% இருக்குன்னு சொன்னா நாங்க எல்லா அறிவையும் கொடுக்கலாம். அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்க சிங்களத்தை படிப்பிக்கலாம், ஆங்கிலத்தை படிப்பிக்கலாம், தமிழை படிப்பிக்கலாம், எது வேணுமென்றாலும் படிப்பிக்கலாம். அதான் அந்த மூளை சேகரிச்சு வச்சுக்கொள்ளும். ஆனா அதுல விருத்தி அடைகிறது 5 வயசுக்கு பிறகு. ஆனா நாங்க ஓவரா நிறைய அது கொடுக்கும் போது அது சின்ன வயதிலேயே அவங்களுக்கு ஒரு பாதிப்பா மனநிலையில ஒரு சாதாரண மனநிலையை விட அவங்களுக்கு ஒரு மாறுபட்ட மனநிலை வரும். ஆகவே இந்த இடத்துல இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பிள்ளைகளை நிறைய கஷ்டப்படுத்தாதீங்க. அடுத்து இந்த முன்பள்ளியில ஒரு வருட திட்டம் இருக்கும், ஒரு இயர் பிளான் ஒன்று இருக்கும். அது இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதான் முதலாவது நிகழ்வு தை மாதம். இனி பொங்கல் இருக்கும், கண்காட்சி நிகழ்வு இருக்கும், அடுத்தது விளையாட்டு இருக்கும், கலப்பயணம் இருக்கும், அடுத்த சரஸ்வதி பூசை, அடுத்த ஏனைய கலாச்சார நிகழ்வுகள் இருக்கும். வருஷ கடைசியில ஒரு இயர் எண்ட் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கும். இவ்வளவு இந்த இயர் பிளான்ல இருக்கும். அதையும் விட மேலதிகமா செய்யக்கூடியவர் தான் இந்த தாரணி டீச்சர். தெரியும் உங்களுக்கு, ஏற்கனவே இங்க செயற்பாட்டுல இருக்கிற இந்த சிறார்களுக்கான ஒரு நீச்சல் பயிற்சியையும் அவங்க செய்து கொண்டிருக்காங்க. அதோட இன்றைக்கு இந்த புதுசா ஸ்கவுட்ஸும் வந்திருக்குது. அப்படி நிறைய அவ யோசிச்சு அந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் யோசிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு ஆசிரியர். அவரோட சேர்ந்து வேலை செய்யற உதவி ஆசிரியர்களும் உண்மையிலேயே நான் பார்த்தளவுலே அவர்களும் திறமை மிக்கவர்கள். ஆகவே உங்களுடைய எதிர்பார்ப்பு வீணாகாமத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றைய நிகழ்வுக்கு என்னை இந்த இடத்திலே அழைத்த இந்த ஆசிரியருக்கு நான் நன்றி கூறுவதோடு, இங்கே செயற்பாட்டில் உள்ள அனைத்து சிறார்களும் நல்ல ஆளுமை மிக்கவர்களாக நிறைய பட்டங்களை பெற வேண்டும் என்று இந்த இடத்திலே எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம்.